இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்கள் நிமித்தம், பிரச்சனைகள் நிமித்தம், பாடுகள் நிமித்தம் நீங்கள் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு உங்கள் முகங்களில் வடிகிற கண்ணீரை துடைப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒரு ஊருக்குள்ளே பிரவேசித்து நடந்து போகும் பொழுது இயேசுவுக்கு எதிராக ஒரு பெண் அழுது கொண்டே வந்தாள். எதற்காக அந்த பெண் அழுது கொண்டே வந்தால் தெரியுமா? ஒரே ஒரு மகன் அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணுக்கோ கணவன் இல்லை. அந்த பெண் ஒரு விதவை. அந்த பெண்ணுக்கு இருந்தது ஒரே உறவு, அந்த மகன், ஒரே மகன். அவன் மரித்து போய்விட்டான். அந்த மகன் மரித்து போனதினாலே பாடையிலே வைத்து சுடுகாட்டிலே அடக்கம் பண்ணுவதற்காக அந்த மனிதனை கொண்டு வந்தார்கள். அந்த பாடைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எதிரே புறப்பட்டு வந்தார். அந்த பெண் அழுது கொண்டே வந்தாள். ஆண்டவராகிய இயேசு நேர வந்து அந்த பெண்ணை பார்த்து அழாதே என்று அந்த பெண்ணுடைய கண்ணீரை துடைத்தார். இரண்டாவது, அந்த மரித்து போன அந்த வாலிபனுடைய சடலத்தை பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். மரித்து போன அந்த வாலிபன் உயிரோடு எழுந்தான். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு அற்புதம் செய்கிறவர். ஆண்டவராகிய இயேசு அதிசயம் செய்கிறவர். ஆண்டவராகிய இயேசு நன்மை செய்கிறவர். உங்கள் முகங்களில் வடிகிற கண்ணீரை இயேசு துடைப்பாராக. உங்கள் வாழ்க்கையிலே போராட்டத்தினாலே நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்ப பிரச்சனையை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீனங்களை குறித்து அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் வியாதியை மாற்றுவார். உங்கள் பலவீனத்தை மாற்றுவார். உங்கள் போராட்டம் பிரச்சனையிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுப்பார். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்கள் முகங்களில் வடிகிற கண்ணீரை இயேசு துடைக்க வல்லவராயிருக்கிறார். எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் மகளே? எந்த காரியத்திற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? எந்த பிரச்சனைக்காக அழுது கொண்டிருக்கிறாய்? இயேசு கிறிஸ்து ஒருவர் உன் கண்ணீரை துடைக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் உனக்கு அதிசயம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உனக்கு நன்மை செய்ய முடியும். அவரே உண்மையுள்ள தெய்வன். அவரே உயிரோடு இருக்கிற தெய்வன். இயேசு ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர். இங்க வந்திருக்கிற இந்த இடத்துல வந்து உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சதுனால தான் இங்க வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வாராக. உங்கள் கண்ணீரை துடைப்பாராக. உங்கள் வேதனைகளை மாற்றுவாராக. ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா முகங்களில் இருந்து வடிகிற கண்ணீரை துடைக்கிற தேவன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு சகோதர சகோதரிகள், அவர்கள் வாழ்க்கையில எதை நினைத்து இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள்? எந்த காரியங்களை நினைத்து இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. அவர்கள் வேதனைகளை மாற்றுவீராக. அவர்கள் வியாதியிலிருந்து சுகம் தருவீராக. அவர்கள் பலவீனத்திலிருந்து சுகம் தருவீராக. கடன் பிரச்சனை தரித்திரத்திலிருந்து விடுதலை தருவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை தருவீராக. ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம். நன்மையான காரியங்களை செய்ய மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.